எஸ்.வி. ஸ்ரீதரன், நிறுவனத் தலைவர், இந்து மக்கள் கட்சி, அகில பாரத அனுமன் சேனா. சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக கோவையில் திரு வசந்த் என்பவருடைய அலுவலகத்தில் தனிப்பட்ட முறையில் நண்பர்களோடு பேசிய ஒரு பேச்சை தேவையில்லாமல் ஒரு நபர் அதை வீடியோ எடுத்து பொதுத்தளத்திலே விட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். பல்வேறு அமைப்புகள் ஜனநாயக நாட்டில் உண்டு, பல்வேறு கொள்கைகளை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறவர்கள் உண்டு. அதே போல இந்து அமைப்புகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை ரீதியான வேறுபாடு உண்டு. ஆனால் எந்த தருணத்திலும் இந்து அமைப்புகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நேரடியான மோதல் என்பதோ பிரச்சனைகளோ வந்த வரலாறு இல்லை. ஏனென்று கேட்டால், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் எழுச்சிக்காக போராடுகின்ற ஒரு தலைவரோடு நிச்சயமாக இந்து சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபடும் எந்த தலைவரும் மோதலை உருவாக்குவதற்கு விரும்ப மாட்டார்கள். நான் 43 வருடமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். ஆரம்ப கட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக இருந்த காலத்திலே நான் பொதுக்கூட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வழியிலே அவருடைய பேச்சை கேட்டு காரை நிறுத்தி கேட்டு வேந்திருக்கிறேன். மிகச்சிறந்த எழுச்சி பேச்சாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியான சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதைத்தான் என்ன உள்ளக்கிடக்கையாக வெளிப்படுத்தினேன் ஒழிய சிறுத்தைகள் இருக்கக்கூடிய தலைவர்களையோ அல்லது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்களையோ அவர்கள் நடத்துகின்ற தொழில்களை பற்றியோ நான் பேசவே இல்லை, பேசிய வரலாறும் கிடையாது. அன்று பேசும்போது கூட நான் விடுதலை சிறுத்தை அமைப்பை பற்றியோ அதன் தலைவரை பற்றியோ கார்னர் செய்தெல்லாம் பேசவில்லை. திருமுருகன், வேல்முருகன், சீமான் போன்றவர்களை பற்றி பேசும்போது இவரை பற்றியும் அந்த கோவில் கோபுரங்களை பற்றி இவர் பேசியதை நானும் பதிலுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை ஒழிய நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள் பல பேர் விடுதலை சிறுத்தையிலே மிகப்பெரிய அளவிலே பொறுப்பிலே இருக்கிறார்கள். நாங்கள் அவ்வப்போது நேரடியாக சந்தித்து எங்களுக்குள் பேசிக் கொள்கிறோம். எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்குள் இதுவரை வந்ததில்லை, இனியும் வராது. ஆகவே என்னுடைய பேச்சு சில சங்கடங்களை உருவாக்கியதாக அவர்கள் என்னிடம் வருத்தப்பட்டார்கள். அந்த அடிப்படையிலே நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் சிறுத்தையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றியோ தலைவர்களை பற்றியோ அல்லது அவருடைய கொள்கைகளை பற்றியோ ஏதாவது நான் பேசியது அவர்கள் மனது புண்பற்றுமாயில் அதற்காக நான் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் பிராமண சமுதாயத்திலிருந்து ஹரிஜன சமுதாயம் வரை அனைத்து சமுதாய மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் திராவிட இயக்கத்திலிருந்து இந்து அமைப்பிற்கு வந்தவன். அந்த அடிப்படையில் தான் இந்த அமைப்பிற்கு வந்தேனே ஒழிய எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நான் எந்த பிரச்சனையும் யாரோடும் எந்த அமைப்போடும் ஈடுபட்டவன் அல்ல. ஆகவே என்னுடைய சித்தாந்தங்களை நான் தொடர்ந்து 43 வருடகாலமாக மேடையில் பேசி வருகிறேன். நான் இப்படி பேசுவேன் என்பது சிறுத்தைகள் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது எனக்கும் தெரியும். ஆகவே தேவையில்லாமல் யாரோ ஒரு நபர் இது பிரச்சனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தேவையில்லாமல் நான் ஒரு அரங்கத்திற்குள் நண்பர்களோடு பேசிய பேச்சை வீடியோ எடுத்து அதை தேவையில்லாமல் பொதுத்தளத்தில் விட்டிருக்கிறார். முதலில் அவருக்கு என் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பதட்டத்தை ஏற்படுத்தியதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்ததற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். விடுதலை சிறுத்தை அனைத்து நண்பர்களும் வழக்கம் போல் நாம் சகோதரர்களாக பழகிக்கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.